பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த நாள்ல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லயும் நம்மளுடைய சூழ்நிலைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்ம பெரிதாக பார்க்காமல், நமக்குள் இருக்கிற தேவன் மகா பெரியவர். அவர் எல்லா காரியங்களையும் ஒன்றுமில்லாதபடி செய்து விடுவார். எல்லா கடன்களையும் ரத்து செய்கிற தேவன். வியாதி படுக்கையில் இருக்கிறவங்கள சுகமாக்கி அற்புத சுகத்தை கொடுத்து அற்புதங்களை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில இயேசு ஆண்டவரை கொண்டு வரணும். பிரச்சனைகளை பெருசா காட்டாதபடி நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நம்ம காட்டணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நீங்க சும்மா இருங்க, இன்னைக்கு நீங்க பார்க்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற வேதனையை, இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற வியாதியை இனி ஒருபோதும் நீங்க காண மாட்டீர்கள். எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொடிய ரோகங்களில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, வார்த்தையை இருதயத்துக்குள்ள கொண்டு போய் நம்ம சலனம் இல்லாம அமைதியா கர்த்தரை துதித்து கொண்டு வார்த்தைகளோடு கூட வார்த்தையில நம்ம நிற்கும் போது நிச்சயமாய் சூழ்நிலைகளை நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். பாருங்க, கர்த்தருடைய பலன், வார்த்தையில் இருக்கிற பலன் உங்களை ஆண்டு கொள்ளும். பாருங்க, இன்றைக்கு நாம் சத்தியத்துக்குள்ள போவோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா முன்னாடி செங்கடல் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களால அந்த பக்கம் போக முடியல. முன்னாடி செங்கடல். திடீர்னு பார்த்தா கர்த்தர் பார்வோனையும் அவன் ஊழியக்காரருடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரும்படியாக செய்கிறார். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வார்த்தையில போட்டிருக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வரும்போது முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தியர்கள் பின்னாடி வர்றாங்க. அந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எப்படி கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வெற்றியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிச்சயம் உங்க வாழ்க்கையில இது பிரயோஜனமா இருக்கும். உங்களுடைய சூழ்நிலைகள்ல இது ரொம்ப கடினமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க சும்மா இருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு பயப்படாதீங்க. இன்றைக்கு உங்க பிரச்சனைக்கான தீர்வை நாம் நிச்சயமாய் வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொள்ள போறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். யாரு? பார்வோன். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போய் உங்களை தொடர்ந்து வர்றாங்களா? பயந்து கொண்டிருக்கீங்களா? பிரியமானவர்களை, எவ்வளோ அதிகமா நீங்க பயப்படுறீங்களோ அவ்வளவுதான். நான் செத்தே போக போறேன், நான் சாவுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய பலத்த கை உங்களோடு கூட இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள். கர்த்தர் பலத்த கரத்தோடு உங்கள் மேல் இறங்குகிறார். பாருங்க, 9வது வசனம் வாசிக்கிறேன். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். எகிப்தியர் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேலரை ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கம். பாருங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்ப கர்த்தர் மோசையோட பேசுறாரு. ஏன்னா எல்லாரும் போய் மோசையை கல்லெறிய பாக்குறாங்க, கொல்ல பாக்குறாங்க. மோசே, எங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? நாங்க எகிப்திலேயே செத்திருந்தா நல்லா இருக்கும், அங்க நாங்க அடிமைகளா இருந்தா அதுவே எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், நாங்க எகிப்தியருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்போமே, இங்க எங்களை கூட்டிட்டு வந்து சாகடிக்கிறிய மோசேன்னு சொல்லி அவ்வளோ கடினமா மோசையை திட்டிட்டு இருக்காங்க. மோசே கர்த்தரை நோக்கி முறையிட்டான்.
முறையிடும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லு, அவங்கள பயப்பட வேண்டாம்னு சொல்லு, பயப்படாதிருங்கள். பாருங்க, இன்றைக்கான வார்த்தை பாருங்க, 13வது வசனம் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14வது வசனம் பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நம்மளுக்காக யுத்தம் பண்றது யாரு? உங்களுக்காக போராடுறது யாரு? உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர். பாருங்க, மகா பெரிய தேவன். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். முதல்ல நீங்க பயத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துருங்க. நீங்க பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு செய்யற காரியம் பயங்கரமா இருக்க போகுது. இது ஹிஸ்டரியில வரப்போகுது. உங்களுக்கு கர்த்தர் செய்யற காரியம் ஹிஸ்டரியில வரலாற்றையும் மாற்ற போகிறது. மகா பெரிய தேவன் செய்ய போறாரு. நீங்க நம்பி, கர்த்தரை நம்பி தைரியமா இருங்க. அவருடைய வார்த்தையை நம்பி நீங்க சும்மா இருங்க. சும்மா இருங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்களாய், அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்போது சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருக்கும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு நீங்க பாக்குற எகிப்தியரை இனி என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் மகா பெரிய காரியத்தை செய்ய போறார். நீங்க பயந்து கொண்டிருக்கிறவங்க இனி உங்களுக்கு எதிராக வரமாட்டாங்க. நீங்க பயப்படுற அந்த வியாதி, உங்களை தொந்தரவு பண்ற அந்த வியாதி, உங்களை தொந்தரவு பண்ற உறவினர்கள் இனி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பயப்படாதிருங்க, நீங்க சும்மா இருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதாவது பிரச்சனை பெருசா இருக்குன்னு நினைக்கும் போது நீங்க விசுவாசிச்சுக்கலாம், ஓ இது மகா பெரிய பிரச்சனையா நமக்கு தெரியுது, இத நான் ஹேண்டில் பண்ண போறது இல்லை. மகா பெரிய கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண போறாரு. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கேன், நான் சும்மா இருக்க போறேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் என் கரத்தை எடுத்துக்க போறேன், நீங்க காரியங்களை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி நம்பி விசுவாசித்து பிராக்டிக்கலா சொல்லி தரேன் பாருங்க. அமைதியா நீங்க பேசாம இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க போய் காரியங்களை நோண்டும் போது அந்த இடத்துல சொதப்பலாயிரும். ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை செய்யுங்க, இதுக்கான மனுஷங்களை நீங்க கொண்டு வாங்க, இதுக்காக உதவி செய்யறவங்களை நீங்க கொண்டு வாங்க, நான் என் கையை எடுத்துக்கிறேன்னு அவரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கான புது வழிகளை திறப்பார், கதவுகளை திறப்பார், உங்களுக்கான மனிதர்களை அனுப்புவார், உங்களுக்கான உதவிகளை அவர் செய்வார். என் பிள்ளை இந்த பூமியில என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக காத்து நிற்கிறாங்க, அதனால நான் போய் அவங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்ம சூழ்நிலைகளுக்கு நடுவுல, உங்க சூழ்நிலைகளுக்கு, உங்க கடினமான சூழ்நிலைகளுக்கு நடுவுல நீங்க கர்த்தரை கொண்டு வந்து வைக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இது என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற காரியங்களை எனக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் தர்றேன். மோசே, ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. சிம்பிளா ஆண்டவர் வழி சொல்லி தர்றாரு, உன் கோலை மட்டும் நீட்டு அப்படின்றாரு. மோசே தன் கையில் இருந்த கோலை நீட்டினான், செங்கடல் அழகா பிளந்துச்சு. கடல் எது பிரச்சனைன்னு நினைச்சாங்களோ அந்த கடலே இஸ்ரவேலருக்கு மதிலாக நின்றது. 2 பக்கமும் தண்ணி குவிஞ்சு மதிலா நின்னுச்சு, பாதுகாப்பா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில உலர்ந்த தரை வழியாய் கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. எகிப்தியர் இருதய கடினப்பட்டு வந்து கடலுக்குள்ள எல்லாரும் மூழ்கி போயிட்டாங்க. ஒருத்தரும் உயிரோடு இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எகிப்தியர் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. இஸ்ரவேலர்ல ஒருத்தர் கூட சாகல. அழகா செங்கடலை கடந்து அந்த பக்கமா போயிட்டாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. நீங்க இன்றைக்கு அவரை நம்பி பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற உங்கள் பிரச்சனையை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க, நிச்சயமாகவே வெற்றி உங்களுடையதுதான். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.